இது வந்து ஒரு 7 pounds தான் வேண்டினான் சரியா. பட் யூ ஹேவ் டு ஆர்டர் த ரைட் மாடல். I don't like ripping off my customers on eBay, you know. So நான் 15 pounds ஏதோ தான் விற்றது. ஸோ எனக்கு only 3 pound 4 pound profit. But you have to get the right model at the சாமான். கார் எக்ஸாஸ்ட் பைப்பில் வந்து போட்டோன்னா வந்து it will tell you what's wrong with the car. If there's something wrong with your car, it will tell you. If there's nothing wrong with your car, you don't have to check it, you know. You don't have to. It would not tell you. It would tell you it's okay, you know. எத்தனை ரூபாய்க்கு விற்றுனான்னு தெரியல. இது 5 or 7 pounds தான் வேண்டினேன். இதில் என்ன ஈபேயில் வந்து அந்த சாமான் போடுறதுக்கு இருக்கு. என்னடா வந்ததா I got paid yesterday, so தண்ணி அடிச்சு போட்டுருக்கேன். தண்ணி அடிச்சுட்டு சில் பண்ணி கொண்டிருக்கேன். நேற்று தண்ணி அடிச்சுட்டு இன்றைக்கு வந்து மார்னிங் சில்லின் அதே மாதிரி வந்து எல்லாம் போடணும். அது வந்து என்னண்டா வந்து அது வந்து 1 pound 1 pound தான் அந்த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து 1 pound. ஆனால் வந்து செல் பண்ணும்போது வந்து 2 ப்ராடக்டை வந்து சேம் டைமில் செல் பண்ணணும். அப்போ if you when they buy one is they get 2 product. அப்போ வந்து என்னடா வந்து is basically postage எல்லாம் வந்து because like if they buy it they could give it to their friend or they could give it to their family members and stuff like that. அப்போ வந்து ₹1 2 ப்ராடக்ட் ₹1 தான் அந்த ப்ராடக்ட். அப்போ 2 ப்ராடக்ட் வந்து எந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 pounds கிட்டத்தட்ட 98 pence 78 pence அப்படி வரும். 2 pounds அப்படி சொல்லுங்க. அப்போ போஸ்டேஜ் வந்து ஒரு £2.25 சொன்னால் 5 pounds டோட்டல். ஸோ அதே எக்ஸ்ட்ரா வந்து 3 pound எக்ஸ்ட்ரா போட்டுட்டு 3 pound எக்ஸ்ட்ரா அப்போ 8 pounds. அப்போ எனக்கு 3 pound ப்ராஃபிட் அவைக்கும் சீப். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் அவைக்கு சேம் ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணினால் எனக்கு வந்து I will not make that much money. If I send 2 products together, I will make more money. இது வயர் தெரியும் தானே, சார்ஜர் வயர் வந்து யோசிச்சு கொண்டிருக்கேன். அது கொஞ்சம் மார்க்கெட் சார்ஜர் வயர் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹெவி தான். அப்போ 66 ஆர்டர் பண்ணி எடுக்க. ஸோ இட்ஸ் லைக் they have to order 3. என்னடா வந்து ஈபேயில் ஏற்கனவே வந்து செல் பண்ணுறாங்க சீப்பாக வந்து லைக். ஸோ அதில் வந்து only 50p or 70p தான் ப்ராஃபிட் வரும். அதாவது 3 wires, not 1 wire, 3 wires. அது ஈபேயில் ஏற்கனவே வந்து இது செல் பண்ணுறாங்க. இஃப் யூ buy 2 wire you get 1 wire for free and செல் பண்ணுறாங்க. So it's only like 50p or 70p profit. That's about it. அந்த வயர் வந்து இஸ் மார்க்கெட் இஸ் வெரி ஹார்ட். என்ன வயர்ண்டா இந்த சி வயர் லைக் சாம்சங்குக்கு போடுற இல்லாட்டி கூகுளுக்கு போடுற இது யோசிச்சு கொண்டு தான் ஆர்டர் பண்ணி எடுப்பு விற்பமோண்டு. ஆனால் 50-70p ப்ராஃபிட் அட்லீஸ்ட் எனக்கு 3 pound ப்ராஃபிட் வந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. பட் 50-70p ப்ராஃபிட் செஞ்சு பார்க்கலாம். அலிபாபாவிலேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்து விற்கிறது வந்து இட்ஸ் நாட் டூ பேட். அவங்கள அதாவது
நீங்களும் வந்து டேக்ஸ் போட்டு வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் வரும். ஆனால் டேக்ஸ் இல்லாமலே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்களில் வந்து வேண்டி விற்கிறது. அட்லீஸ்ட் எனக்கு வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ யூ பி அட்லீஸ்ட் £20 ப்ராஃபிட். அட்லீஸ்ட் £20 ப்ராஃபிட். அது ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும். மற்ற சாமானுக்கு வந்து வேறு வேறு மார்ஜின் வரும். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி செஞ்சிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கெட் மோர் ப்ராஃபிட். டேக்ஸ் ரீக்ளைம் பண்ணலாம். ஐயோ, நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளையில் வந்து நான் ஐம் கோனா ரெஜிஸ்டர் மை கம்பெனி. ஸோ ஐம் கோனா ரெஜிஸ்டர் மை கம்பெனி. ஸோ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணால் மொபைல் இது இருக்குல்ல, சிம் கார்டில் இல்லாமல் வந்து கம்பெனி அண்டு சீப் ரேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஐம் திங்கிங் பேசிக்லி நான் வந்து அந்த ஒர்க் கோச்சோட போய் காய்க்கணும். ஸோ நான் வந்து probably in 3 months definitely most likely I'm gonna go and see work coach, because like it's transition from benefits to what's that called, you're making your own company, so they will help you out and stuff in it, you know. எனக்கு education இல்லை தானே. I'm not very educated person. I'm not educated, so like I don't know these things, blood. You get me? Yeah. Black boys are so nice, bro. They're nice, bro. They like they bite and that, ain't it? Black boys. They're nice though. These German Tamils, they think black people and all this and all that, bro. That's like our fucking London, innit? Like we have everyone, like we don't know if you're black or if you're Asian or if you're white or shit like that, innit? Yeah, I think my kids be a little bit racist, innit? Because like I'm now living in like mostly white people area, innit? And they be sticking with the white people and they be like racist and that, innit? Fuck knows, blood. How does this fucking racism work, blood? Fuck knows, you know?